அகமதாபாத் விமான விபத்து, ஜனாதிபதி இரங்கல். அகமதாபாத் விமான விபத்துக்குள்ளான செய்தியை கேட்டு தாம் மிகுந்த வருத்தமடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது எக்ஸ் தளத்தில் இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பங்களுக்கும் தமது மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆழ்ந்த துயரமான தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் ஒற்றுமையுடன் இருக்கின்றார்கள் எனவும் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று வவுனியா சிறைச்சாலையை சோதனை செய்துள்ளது. இதன்போது அங்கு கடமையில் இருந்த அதிகாரிகளிடமும் விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் 10க்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்காக அனுராதபுரத்துக்கு அழைத்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் முறைகேடான முறையில் சில கைதிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. குறித்த அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த முறைகேடான செயற்பாட்டுடன் தொடர்புடைய சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட அதனுடன் தொடர்புடைய சகல உத்தியோகத்தர்களுக்கு எதிராகவும் தற்போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபையின் தலைவர் போட்டிக்கு களமிறங்கவுள்ள 3 கட்சியின் வேட்பாளர்கள். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் 3 கட்சிகளிலிருந்து வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர். யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ்ப்பாண மாநகர சபையில் 23 ஆசனங்களை கொண்டிருக்கும் தரப்பே ஆட்சியமைக்க முடியும். எனினும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டணிகள் அமைத்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்து வருகின்றனர். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் பதவிக்காக போட்டியிடவுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரையும், பிரதி முதல்வர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க அந்த கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளரை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஆதரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரிக்கும். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீகிருஷ்ணாவும், பிரதி முதல்வர் பதவிக்கு துரைராஜா ஈசனும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுவார் என அந்த கட்சியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். போரா மாநாட்டுக்கு அவசியமான வசதிகளை வழங்க அரசாங்கத்தின் ஆதரவு. இலங்கையில் நடைபெறவுள்ள உலகளாவிய போரா சமூகத்தினரின் ஆன்மீக மாநாடு மற்றும் கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவசியமான முழுமையான ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலகளாவிய போரா மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாட்டுடன் இணைந்த வகையில் ஜூன் மாதம் 27ஆம் திகதி முதல் ஜூலை 5ஆம் திகதி வரை போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் கலாநிதி சையதினா முபதல் செபுதீன்
சஹெப் பங்கேற்புடன் பம்பலப்பிட்டி போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாடு மண்டபத்தை மையப்படுத்தி இந்த போரா மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்காக இந்தியா உட்பட பல நாடுகளிலிருந்து சுமார் 15,000 போரா சமூகத்தினர் இந்த நாட்டுக்கு வருகை தர இருப்பதால் அவர்களுக்கான விமான நிலைய வசதிகள் உட்பட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குதல் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே மற்றும் போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எல்லையை தாண்டினால் இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவது உறுதி. ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவிப்பு. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். இந்த தகவலை வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் மன்னாரில் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கடத்தொழில் அமைச்சரும் கடத்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போதே அமைச்சர் குறித்த விடயங்களை குறிப்பிட்டதாக ஆலம் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்ட ஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கை. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்ட ஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். துசித கல்லொலுவின் மகளூந்து மீது துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. நாராயணபட்டி பகுதியில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லொலுவை ஏற்றி சென்ற மகளூந்து மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஏனைய 6 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேகர உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.